Hi friends, welcome to NP Max World. இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.5 ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பார்க்கலாம். 5t power 3 divided by 4t minus 8 into 6t minus 12 divided by 10t கொடுத்துருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு 6t minus 12 வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 காமனாக வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் t minus 2. அதே மாதிரி 4t minus 8 சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 காமனாக வெளியே எடுத்துட்டா t minus 2. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் அதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 5t power 3 அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு 6t minus 12க்கு 6 into t minus 2 divided by 4t minus 8க்கு என்ன 4 into t minus 2 into 10t. இப்போ t minus 2 t minus 2 கேன்சல் ஆயிரும். 5 3s are 5 6 are 30 t power 3 அப்படி வச்சுக்கோங்க. 4 10s are 40 into t. 10 டிவைட் பண்ணால் இது 3 4. t power 3 divided by t னா t square, 3 by 4 t square. t power 3யும் t power t-யும் டிவைட் பண்ணோம்னா டிவிஷன் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ண பவரை t power 3 minus 1 எவ்வளோ t ஸ்கொயர். அடுத்த சம் பார்க்கலாம். சிம்பிளிஃபை செகண்ட் ஃபஸ்ட் சம் x plus 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படி வச்சுக்கலாம். 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர் வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயரை இது வந்து இப்படி பிடிக்கலாம். 3x ஹோல் ஸ்கொயர் வந்து எவ்வளோ 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயரை 4y ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா, அதுக்கு என்ன ஃபார்ம்லாம் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் b. இப்போ a எவ்வளோ 3x, b எவ்வளோ 4y, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b என்னது 3x மைனஸ் 4y. அடுத்து 3x ப்ளஸ் 4y அப்படியே வச்சுக்கலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 20 ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 20. இப்போ இங்கே x ஸ்கொயர் முன்னாடி 2 இருக்குது, இங்கே 20 இருக்குது. 2 into minus 20 equal to minus 14 வருது. இப்போ என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் என்ன பண்ணணும், எனி 2 வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 40 வரணும். அதுவே அதே 2 வேல்யூஸ் ஆட் பண்ணால் ப்ளஸ் 3 வரணும். நம்ம என்ன பண்ணலாம், 8 5s are 40, நமக்கு ப்ளஸ் 3 வரணுங்கிறதால ஸ்மால் வேல்யூக்கு வந்து மைனஸ் போட்டலாம், மைனஸ் 40. இப்போ 8ஐயும் மைனஸ் 5ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, ப்ளஸ் 3 வருது. இப்போ ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x எப்படி என்ன பண்ணலாம், 8x மைனஸ் 5xன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 8x மைனஸ் 5x மைனஸ் 20. இந்த 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8x காமனாக என்ன இருக்குது, 2x இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்கும் x ப்ளஸ் இங்கே 8x 2x டிவைட் பண்ணால் 4. அதே மாதிரி மைனஸ் 5x மைனஸ் 20ல் மைனஸ் 5 காமனாக எடுத்துடலாம். ரிமைனிங் எக்ஸ் ப்ளஸ் 4. இதே வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் சேம் வரும். 2x எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர் வரும். 2xையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8x வரணும். இங்கே மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5x மைனஸ் 20ன்னு வரணும். இப்போ இது ரெண்டே காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4. ரிமைனிங் என்ன இருக்குது, 2x மைனஸ் 5. இப்போ கொடுத்துருக்க நம்மளாம் சப்ஸ்டிட் பண்ணலாம். x plus 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20க்கு நம்ம அந்த வேல்யூ செட் பண்ணலாம். x plus 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். 3x plus 4y into 3x minus 4y divided by x plus 4 into 2x minus 5. இப்போ x plus 4 கேன்சல் ஆயிரும். 3x plus 4y 3x plus 4y கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது,
3x minus 4y divided by 2x minus 5. Thank you.